நேபாளத்தில் அரசுக்கு எதிரான போராட்டம் வன்முறையாக வெடித்த நிலையில் நாடாளுமன்றம், பிரதமர் மற்றும் அதிபர் மாளிகைகள் தீக்கிரையாகின. பிரதமரும் அதிபரும் அடுத்தடுத்து ராஜினாமா செய்த நிலையில் நேபாளம் நிலைகுலைந்து நிற்கிறது. ஃபேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட 26 சமூக வலைத்தள கணக்குகளை நேபாள அரசு கடந்த 5ஆம் தேதி முடக்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் இளம் தலைமுறையினர் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 19 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து சமூக வலைத்தளங்கள் மீதான தடையை அந்நாட்டு அரசு நீக்கியது. ஆனால் ஊழலுக்கு எதிராகவும் அந்நாட்டு பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலக கோரியும் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காத்மாண்டு மட்டுமின்றி பல்வேறு நகரங்களிலும் இளைஞர்களின் போராட்டம் வெடித்தது. பாலக்கோட் பகுதியில் உள்ள சர்மா ஒலியின் வீட்டை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். இதேபோன்று அதிபர் ராம்சந்திராவின் இல்லத்தையும் கிளர்ச்சியாளர்கள் சூறையாடினர். முன்னாள் பிரதமர் பிரசண்டா, அமைச்சர்கள் பிருத்திவி சுபா குருங், விஷ்ணு உள்ளிட்டோரின் வீடுகளும் தப்பவில்லை. காத்மாண்டுவில் நாடாளுமன்றத்திற்கு செல்லும் அனைத்து வழிகளையும் அடைத்து போராட்டம் நடைபெற்ற நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மீது இளைஞர்கள் கற்களை வீசி விரட்டி அடித்தனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் நாடாளுமன்றத்திற்கு தீ வைத்தனர். அந்நாட்டு நிதியமைச்சர் விஷ்ணு பிரசாத் பௌடேலை போராட்டக்காரர்கள் சாலையில் விரட்டி விரட்டி அடித்தனர். முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் துவா மற்றும் அவரது மனைவியும் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சருமான தானாவின் வீட்டிற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் அவர்களை கடுமையாக தாக்கினர். இதேபோன்று முன்னாள் பிரதமர் ஜகலநாத் கனலின் வீட்டிற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதில் அவரது மனைவி ரபி லட்சுமி சித்ராகர் தீக்காயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்தார். போகாரா பகுதியில் அரசு அதிகாரியின் காரை இளைஞர்கள் அடித்து நொறுக்கினர். மேலும் உச்சநீதிமன்றம், ஊடகம் என நேபாளத்தின் பிரதான கட்டடங்கள் தீக்கிரையாகின. போராட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் KP சர்மா ஒலி தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் ராம்சந்திர பௌடலும் பதவி விலகினார். பிரதமர் மற்றும் அதிபர்களின் ராஜினாமாவை கிளர்ச்சியாளர்கள் தீப்பற்றி எரிந்த நாடாளுமன்றம் முன்பு நடனமாடி கொண்டாடினர். சர்மா ஒலியை அந்நாட்டு ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அதிகாரத்தை ராணுவம் கையில் எடுத்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நேபாளத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழரான CP ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். That Shri CP Radhakrishnan has been duly elected to the office of Vice President of India. குடியரசு துணைத்
துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி பதவி விலகியதைத் தொடர்ந்து மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநரான தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி களமிறக்கப்பட்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் காலை 10 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் முதல் நபராக பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார். பின்னர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, அவரது மகன் ராகுல் காந்தி, மகள் பிரியங்கா காந்தி ஆகியோர் வாக்களித்தனர். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், பாஜக MP கங்கனா ரணாவத் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 57 MPக்களும் வாக்களித்தனர். மொத்தம் 781 வாக்குகள் உள்ள நிலையில் பிஜு ஜனதா தளம், PRS அகாலிதள் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன. 2 சுயேட்சை MPக்களும் புறக்கணித்தனர். 767 MPக்கள் வாக்களித்த நிலையில் 752 வாக்குகள் மட்டுமே செல்லத்தக்கவை, 15 வாக்குகள் செல்லாதவை. பெரும்பான்மைக்கு 385 வாக்குகள் தேவையான நிலையில் CP ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். I, PC Modi, the returning officer for the Vice Presidential Election 2025, hereby declare that Shri CP Radhakrishnan, Jal Bhushan Raj Bhavan, Walkeshwar Road, Malabar Hill, Mumbai, has been duly elected to the office of Vice President of India. The result is being sent to the Election Commission of India and the Ministry of Law and Justice. இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளை பெற்றார். 15 பேர் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து CPRக்கு வாக்களித்ததாக கூறப்படுகிறது. தேர்தலில் வெற்றி பெற்ற CPRக்கு குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். அவரை பலரும் நேரில் சந்தித்து வாழ்த்தினர். இதனிடையே திருப்பூர் ஷெரீப் காலனியில் உள்ள CP ராதாகிருஷ்ணனின் வீட்டின் அருகே ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். வரும் 12ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 14 MPக்கள் CP ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 427 MPக்கள் ஆதரவு உள்ள நிலையில் YSR காங்கிரஸைச் சேர்ந்த 11 MPக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனினும் கூடுதலாக 14 வாக்குகள் கிடைத்திருப்பதால் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் மாறி வாக்களித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் 315 MPக்களின் ஆதரவை பெற்றுள்ள இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு 300 வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளது. அதேவேளையில் இந்த தேர்தலில் 15 வாக்குகள் செல்லாத வாக்குகளாக பதிவாகியுள்ளன. அவற்றில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர்களின் 10 வாக்குகளும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களின் 5 வாக்குகளும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு பல எதிர்க்கட்சிகளும் ஆதரவு அளித்திருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். बहुत सारे विपक्ष के वोट भी हमारे एनडीए कैंडिडेट को जो वोट दिए हैं ये भी बहुत अच्छा संकेत है. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவரிடம் வலியுறுத்தியுள்ளார். அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பு அதிமுகவை ஒன்றிணைக்குமா அல்லது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துமா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார், என்கிட்ட சொல்லலையே அவரு.
அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கூறிய செங்கோட்டையன் கட்சியில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் இணைக்கும் பணிகளை 10 நாட்களுக்குள் தொடங்க வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே கட்சி பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கினார். இந்நிலையில் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்ட செங்கோட்டையன் மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக குறிப்பிட்டார். ஆனால் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் டெல்லியில் இருந்து கோவை திரும்பிய செங்கோட்டையன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததை உறுதி செய்தார். நான் டெல்லி சென்றவுடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. பின்னர் ஈரோட்டில் பேட்டி அளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதை அமித்ஷாவிடம் வலியுறுத்தியதாக கூறினார். எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி நம்முடைய கூட்டணி என்பது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு நிலையை நான் அவர்களிடத்தில் எடுத்து சொன்னேன். இருக்கின்ற கள நிலவரங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதையும் எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவை சந்தித்த போது செங்கோட்டையனை சந்தித்தது குறித்து அவர் தன்னிடம் எதுவும் கூறவில்லை என்று அதிமுக எம்பி தம்பிதுரை குறிப்பிட்டார். நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவர், இது மாதிரி வந்தால் அழைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்தை என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே, அது தேவையில்லை. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் தன்னிடம் பேசியதாகவும் அவரின் எண்ணம் வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறினார். அருமையண்ணன் செங்கோட்டையன் அவருடைய எண்ணம் செயல் வெற்றியறவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பு சம்பந்தமா செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் OPS மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இருக்க வேண்டும் என தொடர்ந்து தான் வலியுறுத்தி வருவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். 2 பேருமே NDA கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். 2 தலைவர்கள்ட்டையும் தொலைபேசியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் டிடிவி அவர்கள்ட்ட குறிப்பான அதே கருத்தை நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல இருந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம். இதற்கு பதிலளித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரான EPS-ஐ மாற்றினால் மீண்டும் கூட்டணியில் இணைய தயார் என்று குறிப்பிட்டார். எடப்பாடி அவங்க மாத்திட்டாங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதானே. உங்களுடைய மீண்டும் கூட்டணி இணைஞ்சிருவீங்களா? முதலமைச்சர் வேட்பாளரை எங்களுக்கு துரோகம் இழைத்த ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் எப்படி முடியும்? நீங்க ஏற்றுக்குவீங்களா? யாராவது ஏற்றுக்குவாங்களா? எங்க தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? அதனால வேட்பாளரை மாற்றிவிட்டால் வேற யாரை வேண்டுமானாலும் வேட்பாளராக அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். உறுதியாக நாங்கள் கூட்டணிக்கு மீண்டும் வருவோம். செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என டிடிவி தினகரன் வெளிப்படையாக நிபந்தனை விதித்துள்ளார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் பாஜக மேலிடத்தை தொடர்ந்து ஆதரவுக்கு அழைத்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு வகையில் நெருக்கடி அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் நகரில் கொட்டி தீர்த்த மழையால் ரயில்வே சுரங்கப்பாதையை நீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசியில் சங்கரநாராயணர் கோயிலை நீர் சூழ்ந்த நிலையில் இன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தோமையார்புரம், மேட்டுப்பட்டி, பேகம்பூர், பெரியகடை வீதி, பேருந்து நிலையம், பள்ளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் திண்டுக்கல் நகர் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. பாரதிபுரம் அருகே உள்ள ஒற்றைக்கண் ரயில்வே சுரங்கப்பாதையில் நீர் சூழ்ந்தது. இதனால் திண்டுக்கல்லில் இருந்து 15ற்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கனமழை வந்தாலும் எல்லாம் மூடிடுது. பாலத்தை தாண்டி வரணும். இப்போ அங்கிட்டு பாதாள சாக்கடையும் தோன்றாங்க, அங்கிட்டும் வழி இல்லை. போகிறதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்குது. இப்போ அவசரத்துக்கு பாருங்கள், இப்போ ஆம்புலன்ஸ் கூட ஒன்று வருது, அது கூட எங்களுக்கு எமர்ஜென்சிக்கு போக முடியல. கொடைக்கானலில் அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, குறிஞ்சி நகர், வட்டக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், பள்ளங்கி, கோம்பை, அட்டுவம்பட்டி, வில்பட்டி உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது.
தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் NGO காலனி, புளியம்பட்டி, அச்சம்பட்டி, நெடுங்குளம், வடக்கு புதூர், பாட்டத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. இதன் காரணமாக பிரசித்தி பெற்ற சங்கர நாராயணசுவாமி கோவிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். கோவிலுக்குள் மழை காலத்தில் நீர் புகுவதை தடுக்க அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாநகரில் வண்ணாரப்பேட்டை, கொக்கிரகுளம் சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல் ஓகை, விடையல் கருப்பூர், மணப்பறவை, மஞ்சக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழை நெல் சாகுபடிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலத்தில் அம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி, சூரமங்கலம், கொண்டலாம்பட்டி பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், 4 ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன்படி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து ஓய்வறியா சூரியனாக உழைப்போம் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்ற சொல்லையே மறந்துவிடுங்கள் என்ற அவர் 2026ஆம் ஆண்டில் நாம் பெறப்போகும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான வெற்றி என்று கூறினார். நமது அரசின் திட்டங்களால் மக்களிடையே நமக்கு இருக்கும் ஆதரவு உணர்வை அப்படியே தேர்தல் வரைக்கும் எடுத்துச் சென்று அறுவடை செய்ய ஒவ்வொருவரும் களத்தில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். மேலும் நமது இலக்கு ஒன்றுதான், அது 2026ஆம் ஆண்டில் திராவிட மாடல் 2.0 அமைய வேண்டும் என்பதே என்று கூறியதோடு தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைப்பை கொடுங்கள் என்றும் ஓய்வறியா சூரியனாக உழைப்போம், 2026ஆம் ஆண்டில் நாமே உதிப்போம் என்றும் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பொதுமக்கள் மத்தியில் பேசினார். அப்போது அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2வது கட்டம் நிறைவேற்றப்படும் என உறுதி கூறினார். இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட மனு ஆத்தல கண்டெடுக்கப்படுது. அதோட புதுக்கோட்டையில் அங்க வடை சுடுறாங்க, அந்த வடை கட்டுறதுக்கு இந்த மனுவை பயன்படுத்துறாங்க. இவர்களால் மக்களுக்கு நன்மை செய்வாங்க. கோவைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அடுத்த 6 மாதங்களுக்கு திமுக நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டுமென துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக நிர்வாகிகளை சந்திப்பதற்காக மாநில முழுமைக்கான சுற்றுப்பயணத்தை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கியுள்ளார். முதலாவதாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஒன்றிய, நகர, பேரூராட்சி நிர்வாகிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய உதயநிதி, ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தால் வெற்றி பெறலாம் என நிர்வாகிகளுக்கு ஊக்கமளித்தார். மேலும் அதிமுக குறித்து உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். 2 அதிமுக காரங்க வேற பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக காரங்க 2 பேர் பார்த்துக்கிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க? பேசிக்க மாட்டாங்க. 2 பேர் திருன்னு முடிப்பாங்க. ஏன்னா யார் கால யார் வாரி விடுவான்னு யாருக்கும் தெரியாது. இவன் எந்த அணியா இருப்பான், இவன் அந்த அணியா இருப்பானோ, ஓபிஎஸ் அணியா இருப்பானா, இபிஎஸ் அணியா இருப்பானா, டிடிவி அணியா இருப்பானா? உலகத்திலேயே ஒரு கரகாட்ட கோஷ்டி தன்னுடைய சொந்த இயக்கத்துல பிரச்சனை. ஆனா ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி தலைவரை போய் பார்த்து பஞ்சாயத்துக்கு ஐயா பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு. அதிமுகவுக்கு வந்துள்ள நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது என்றும் உதயநிதி தெரிவித்தார்.
காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேசை சிறையில் அடைக்க மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விசாரணை அதிகாரியான காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேசை சிறையில் அடைக்கும்படி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து காஞ்சிபுரம் எஸ்பி டிஎஸ்பி மற்றும் வாலாஜாபாத் ஆய்வாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தனக்கு எதிராக புகார் அளித்த பாதுகாப்பு அதிகாரி மீதான முன்விரோதம் விவகாரத்தில் அவரது மாமனார் சிவாவுக்கு எதிரான வழக்கில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையில் சமரசம் ஏற்பட்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட புகார் முடித்து வைக்கப்பட்ட நிலையில் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரியான டிஎஸ்பியை காலையில் இருந்து மாலை வரை நீதிமன்றத்தில் அமர வைத்ததுடன் இறுதியில் சிறையில் அடைக்க மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்வது புலன் விசாரணை அதிகாரியின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என கூறினார். மேலும் டிஎஸ்பியை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கும் முன் நிர்வாக ஒப்புதல் பெற வேண்டும். ஆனால் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை என கூறி டிஎஸ்பி சங்கர் கணேசை சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு போக்கு காட்டி சுற்றித் திரிந்த கருநிற குரங்கு நீண்ட போராட்டத்திற்கு பின்படிவிட்டது. புதுத்தெரு பகுதியில் சாலையில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த குரங்கு மின்வயர்களில் தொங்கியபடி அங்கிருந்தவர்களுக்கு போக்கு காட்டியது. குரங்கை கண்டு பயந்து சிறுவர்கள் கூச்சலிடவே பொதுமக்கள் திரண்ட நிலையில் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி குரங்கை பிடித்தனர். பிடிபட்ட குரங்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் காணக்கூடியது என்று தெரிவித்துள்ள வனத்துறையினர் தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு அனுமதி கிடையாது என்பதால் யாரேனும் சட்டவிரோதமாக வளர்த்து வந்தனரா என விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே பஞ்சாலை அதிபர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சூலூர் அருகே செலக்கரைசல் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் பழனி முருகன் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பெயரில் பஞ்சாலை நடத்தி வருகிறார். இவர் அரசு வங்கியில் 30 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக தவணை தொகையை சரியாக செலுத்த முடியாமல் தவித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென 30 கோடி ரூபாயையும் ராமச்சந்திரன் வங்கியில் செலுத்தியுள்ளார். இந்த தகவல் அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்ததை அடுத்து 30 கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது என சந்தேகம் எழுந்தது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் ராமச்சந்திரன் வீட்டில் சோதனை நடத்த சென்றனர். காலையில் அவரது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோன்று திருநெல்வேலி தியாகராஜ நகரில் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி சிவசுப்பிரமணியன் என்பவரின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் வங்கி பரிவர்த்தனை செய்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரம் சோதனை நடத்தும் அதிகாரிகள் சிவசுப்பிரமணியத்திடம் விசாரணை நடத்தினர். பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு சார்பில் 1600 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். பஞ்சாபில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் பதான்கோட், குர்தாஸ்பூர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகின. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த கையோடு பஞ்சாப் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பதான்கோட்டில் இருந்து வான்வழியாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து குர்தாஸ்பூர் சென்ற பிரதமர் மோடி அங்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரிடம் மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதையடுத்து பொதுமக்களை சந்தித்த பிரதமர் மோடி அரசு உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் பஞ்சாபுக்கு 1600 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மேலும் மாநில பேரிடர் நிதி மற்றும் பிரதமரின் விவசாயிகள் நலநிதியின் 2வது தவணை முன்கூட்டியே வழங்கப்படும் என்றார். இது தவிர மழை வெள்ள பாதிப்புகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்றார். மழையால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளுக்கு சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு 1500 கோடி ரூபாயை நிவாரணமாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் விமானம் மூலம் வெள்ள பாதிப்புகளை பிரதமர் பார்வையிட்டார். அப்போது வெள்ளச்சேதம் மற்றும் பாதிப்புகள் குறித்த அதிகாரிகள் பிரதமர் மோடிக்கு விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து
கங்கரா என்ற இடத்திற்கு சென்ற பிரதமர் மோடி மாநில உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடிய பிரதமர் மோடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதன் பிறகு இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு 1500 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்தார். பிரதமர் வீட்டு வசதி திட்டம், தேசிய நெடுஞ்சாலை சீரமைப்பு, பிரதமர் தேசிய நிவாரணப் பணிகள் ஆகியவற்றின் கீழ் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். இதனிடையே குஜராத்தின் பனஸ்கந்தாவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுய்கம் என்ற கிராமம் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டினர். திருச்சூரை அடுத்த குன்னம்குளத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு சாலையில் நின்று கொண்டிருந்த தனது நண்பர்களை போலீசார் மிரட்டியது குறித்து தட்டி கேட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் VS சுஜித் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டதாக புகார் அடைந்தது. இந்த விவகாரம் பூதாகரம் அடைந்த நிலையில் DIG ஹரிசங்கர் தலைமையிலான குழு அளித்த விசாரணை அறிக்கையின் கீழ் 4 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் காவல்துறையின் வாகன ஓட்டுநரும் தன்னை தாக்கியதாக VS சுஜித் புது மனு தாக்கல் செய்த நிலையில் அது குறித்து விசாரணை நடத்த கோரி இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து போலீசார் விரட்டினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நேபாளத்தில் நிலையற்ற தன்மை நிலவும் சூழலில் இந்தியர்கள் யாரும் அங்கு செல்ல வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள நிலையில் அங்கு விரைவில் அமைதி திரும்ப விரும்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்த நிலையில் நேபாளத்தில் வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்திய அங்குள்ள இந்திய தூதரகம் உதவி தேவைப்படுவோர் அழைக்க உதவி எண்களை அறிவித்துள்ளது. மேலும் காத்மாண்டு விமான நிலையம் மூடப்பட்ட நிலையில் இந்தியாவில் இருந்து நேபாளம் செல்லக்கூடிய ஏர் இந்தியா, இண்டிகோ, நேபாள் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறை நெஞ்சை உருக்குவதாக தெரிவித்தார். பல இளைஞர்கள் உயிரிழந்திருப்பதை அறிந்து மனம் வேதனை அடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் நிலைத்தன்மை, அமைதி மற்றும் வளம் ஏற்படுவது நமக்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் உள்ள நமது சகோதர சகோதரிகள் அமைதி ஏற்பட ஆதரவளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,000 கடந்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை படிப்படியாக அதிகரித்து வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று 1 கிராம் தங்கத்தின் விலை 10,000 ரூபாயை கடந்தது. தங்கத்தின் விலை 80,480 ரூபாயாக இருந்த நிலையில் 720 ரூபாய் அதிகரித்து 81,200 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 90 ரூபாய் உயர்ந்து 10,150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 1ஆம் தேதி 1 சவரன் தங்கம் 77,000 தாண்டியது. கடந்த 9 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 3,560 ரூபாய் உயர்ந்திருப்பதால் தங்கம் வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரம் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 140 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,40,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதும் ஒன்றாக இருந்தவர்கள் பிரிவதும் அரசியலில் இயல்புதான் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். கூட்டணியை பற்றி நீங்கள் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில், ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் மிக தெளிவாக அறிவிப்பு வரும். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு வழக்கில் கணினி உதவியாளர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மண்டலம் 3இன் கணினி உதவியாளர் சங்கையா, மண்டலம் 4இன் கணினி உதவியாளர் பிரேம்குமார், பில்லிங் செக்ஷன் தற்காலிக ஊழியர் பீலா ரோஸ்மேரி, கணினி உதவியாளர் ராஜ்குமார் ஆகிய 4 பேரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். சொத்து வரி முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே 19 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. செப்டம்பர் 11ஆம் தேதி பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவு நாள் அனுசரிக்கப்பட உள்ளது. இதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளையும் அதனுடன் இணைந்த மதுபான கூடங்களையும் செப்டம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மூட மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று மாவட்டம் முழுவதும் வரும் 15ஆம் தேதி வரையில் 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வீட்டிற்குள் புகுந்த 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு லாவகமாக பிடிபட்டது. கூத்தியார்குண்டு பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் வீட்டிற்குள் பாம்பு நுழைந்த நிலையில் பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாபுவுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து விரைந்து வந்த அவர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வீடு முழுவதும் தேடி கம்ப்யூட்டர் மேஜைக்கு கீழ் பதுங்கியிருந்த பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டார். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு ஆட்டோவில் இருக்கையின் அடியில் மறைத்து மதுபாட்டில்களை கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் அண்ணாநகர் பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது ஆட்டோவில் இருக்கைக்கு அடியில் அறை அமைத்து மதுபாட்டில்களை கடத்தி வந்த சபாபதி என்பவரை கைது செய்தனர். 400 மதுபாட்டில்களும் ஆட்டோவும் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் அருகே வாய்ப்பூட்டன்பட்டியில் தோட்டத்தில் வைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்தவர் கைது செய்யப்பட்டார். இனாம் ரெட்டியாப்பட்டியை சேர்ந்த மாணிக்கம் என்ற அவர் ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரித்தது தெரியவந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான ஃபேன்சி ரக பட்டாசு மற்றும் மூலப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. ஆவடி காவல் ஆணையரகத்தில் கைப்பற்றப்பட்ட 780 கிலோ கஞ்சா எரித்து அழிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கத்தில் இயங்கி வரும் மருத்துவ கழிவு அழிப்பு நிலையத்தில் வைத்து இது அழிக்கப்பட்டது. ஆவடி காவல் ஆணையாளர் அலுவலக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 89 வழக்குகளில் இந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் குடியிருப்பு பகுதியில் உலாவரும் ரோலெக்ஸ் காட்டு யானையை வனத்திற்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அடிக்கடி வனத்தை விட்டு வெளியேறும் யானை விவசாயிகள் விளைத்துள்ள வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துவதால் யானையை விரட்ட வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வனத்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் நரசிம்மர், முத்து உள்ளிட்ட கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற முதலாவது லீக் ஆட்டத்தில் ஹாங்காங் அணியை 94 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி ஊதி தள்ளியது. முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய ஹாங்காங் ஆப்கானிஸ்தான் வீரர்களின் நேர்த்தியான பந்துவீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 94 ரன்கள் மட்டுமே சேர்த்து தோல்வியை தழுவியது. சாதி மற்றும் வகுப்புவாத எண்ணங்களை மாணவர்களிடம் ஏற்படுத்தும் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் மாணவர்களின் சாதி தொடர்பான தகவல்களை ரகசியமாக வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்காலர்ஷிப்புக்கு மாணவர்களை சேர்க்கும் பொழுதும் தொகையை வழங்கும் பொழுதும் தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் தனித்தனியாக அழைத்து விவரங்களை தெரிவிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் ஏற்பட்ட குளோரின் வாயு கசிவால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட 15 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஏனாம் பிராந்தியம் கனக காலாப்பேட்டில் உள்ள குடிநீர் விநியோக மையத்தில் வைக்கப்பட்டிருந்த குளோரின் கேஸ் சிலிண்டரில் திடீரென கசிவு ஏற்பட்டது. இதனால் அங்கு பணியில் இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நாகராஜ் உள்ளிட்ட 3 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் அருகில் வசித்த 15ற்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட அனைவரும் ஏனாம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பழனி முருகன் கோயிலில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சாமி தரிசனம் மேற்கொண்டார். அடிவாரத்திலிருந்து ரோப்கார் மூலம் மலைக்கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்டார். பின்னர் முருகனை ராஜ அலங்காரத்தில் அவர் தரிசனம் செய்தார். தங்கரத புறப்பாடு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். கரூர் மாவட்டம் மகிழிப்பட்டியில் காவேரி கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் தண்ணீர் பீரிட்டு பாய்ந்ததில் சாலை துண்டிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான லிட்டர் நீர் விளைநிலங்களில் புகுந்து குளம் போல் தேங்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். சாலை துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி மாற்று வழியில் செல்லும் நிலை ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் கராத்தே கற்றுக்கொள்ள வந்த சிறுமியின் தாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாஸ்டர் கைது செய்யப்பட்டார். கராத்தே மாஸ்டரான அப்துல் வஹாப் தன்னிடம் பயிற்சி பெற வந்த சிறுமியின் தாயுடன் பழகியுள்ளார். இருவரும் செல்போனில் பேசி வந்த நிலையில் ஆசை வார்த்தை கூறி அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் சிறுமியின் தாய் பேச்சுவார்த்தையை துண்டித்த போதிலும் கராத்தே மாஸ்டர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார். கரூர் அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ரோப்கார் சேவை 48 நாட்களுக்கு பிறகு பக்தர்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த ஜூலை 22ஆம் தேதி ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டது. 48 நாட்கள் நடைபெற்ற பணி முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி ரோப்காரை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.